அண்ணா வாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. எங்க நீங்க? அதாண்ணா, இப்போ வந்து நம்ம கூட்டணியிலேருந்து நீங்க வெளில வந்துட்டீங்கண்ணா. ம். இப்போ வெளில பேசுறபடி பார்த்தா நீங்க அந்த புது கட்சிக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு வருதுங்கண்ணா. இல்லங்க. சரிப்பட்டு வராது. அதாங்கண்ணா, நீங்க வந்து அங்க போக வேணாங்கண்ணா. ஆ. நீங்க இங்கே நம்மள்ட்டே வந்துருங்க. நம்ம பூ கட்சி கூட்டணிக்கே வந்துருங்க. இல்லங்க. சொன்னா புரிஞ்சுக்குங்க. அதாவது விட்டு வெளியே வந்துட்டேன். அதாங்கண்ணா, நீங்க இங்கே பூ கட்சிக்கு வந்துருங்கண்ணா. ம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம். அங்கே ஏதாவது கவர்னர் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஏதாவது பொறுப்பு வாங்கிக்கலாங்கண்ணா. நானே பொறுப்பில் இல்லை, அது அடுத்த விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். நீங்க வந்துருங்க. இல்லங்க, கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்றேனே. ஆ யோசிச்சு சொல்றேன். சரிங்கண்ணா, நீங்க யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க போயிடாதீங்கண்ணா. இல்ல. அங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். மேலேருந்து எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க, கூப்பிட்டு வரணும்ட்டு. இல்ல, அங்க போனா ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு புரியுதுங்களா? நம்புறேன். புரியுதுங்கண்ணா, நீங்க அங்க போக வேண்டாம். ஒன்றும் பூக்கட்சிக்கு வாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் பொறுத்துங்கண்ணா. இப்படியே அமைதியாவே இருங்க. கொஞ்ச நாள் நான் தனியா ஒரு கட்சி ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? ஆமா, அது ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து நம்மள இது பொறுப்புல இல்ல, தூக்கிட்டாங்க. நம்ம ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணாதான் இதா இருக்கும். அதனால மக்கள் செல்வாக்கெல்லாம் இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெளியே ஸ்ப்ரெட் பண்ண விட்டேன். இப்போ எல்லா பிரஸ் மீட்லயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சி ஓப்பன் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தனியாக ரசிகர் பண்றோம், அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால இப்படி விரைவில் நான் பண்றதுக்கான ஐடியா இருக்கு. அப்போ நமக்கு வந்துடும். இல்லங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேங்க. சரிங்க, நன்றி. நன்றி.